அவர் ஹெலிகாப்டர்ல போக போறாரு அப்படின்றதெல்லாம் பேசுபொருளா வந்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே தகவல்கள்லாம் கசிஞ்சது. அதுல இன்னும் கொஞ்சம் டெப்த்தா தான் இந்த விஷயங்கள். அது எந்த ஒரு வியூல ஹெலிகாப்டர்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்ப பேசப் போறோம், பார்க்கப் போறோம். முதலாவதா இந்த ட்ராஜடிக்கு முக்கியமான காரணமாக குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுறது அப்படிங்கிறது காலதாமதம். விஜய் எதற்காக லேட்டா வந்தாரு அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் எழுப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த லேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்துல இனிமே தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதற்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கே வந்து பக்கத்துல ஒரு ஹெலிபேட்லாம் ரெடி பண்ணுவாங்க. அங்க வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி அவங்க அங்க இருந்து வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அருகாமையில வந்துட்டு தான் ஒரு ரோட் ஷோ மாதிரி போறது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாகனத்துல ஏறி போவாங்க. இங்க விஜய் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வருவாரு. ஸோ சாலை மார்க்கமாக வர்றதுனால நிறைய ஒரு காலதாமதம் ஆயிட்டு இருந்தது. இப்போ அதை மாற்றும் வகையில ஆஸ் யூஷுவல் சென்னையில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர், திருச்சி இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் போவாங்க இல்லையா? அங்க வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு தன்னுடைய அந்த பிரைவேட் ஜெட் மூலமாவே போயிட்டு, அந்த ஏர்போர்ட்ல இருந்து பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு அருகாமை லொகேஷன்ல ஒரு ஹெலிபேட் ரெடி பண்ணி, அங்க வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல போகறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வருது.